தாமிரவர்ணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பசி வந்திட பத்தும் பறந்து போகும். ஒரு பள்ளியிலே வகுப்பாசிரியர் வகுப்பறையிலே கணித பாடம் நடத்தி கொண்டிருந்தார். கூட்டல் கணக்குகளை எளிய முறையிலே விளக்கினார். பாடம் நடத்தி முடித்த பின் மாணவர்களை கேள்வி கேட்டார். அனைவரும் மிகச் சிறப்பாக விடையளித்தனர். கடைசியாக ஒரு மாணவனை எழுப்பினார். அவன் கற்றலில் குறைபாடு உள்ள மாணவன் என்பதால் அவனிடம் மிக எளிதான ஒரு கேள்வியை அவனிடம் கேட்டார். 30ஐயும் 20ஐயும் கூட்டினால் என்ன வரும் என்று கேட்டார். 30ஐயும் 20ஐயும் கூட்டினால் என்ன வரும் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன் 40 வரும் என்றான். நன்றாக யோசித்து விடையளி என்றார் ஆசிரியர். மாணவனோ, நன்றாக யோசித்து பார்த்தேன், 40 தான் வருகிறது என்றான். அவன் 30ஐயும் 20ஐயும் கூட்டினால் 50 தானே வர வேண்டும், எப்படி 40 வரும் என்று ஆசிரியர் அவனிடம் கேட்கின்றார். அதற்கு அந்த மாணவன் அளித்த விளக்கத்தை பாருங்களேன். ஐயா, 30ஐயும் 20ஐயும் கூட்டினால் 50 தான் வரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இப்போது உணவு இடைவேளை விடுகின்ற நேரம் அல்லவா? எனக்கு இப்போது பயங்கரமாக பசி வந்துவிட்டது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்பார்கள். அதனால்தான் 10 பறந்து போய்விட்டது. 50 கழித்தல் 10 40, மீதி 40 இருக்கிறது என்றான். பசி வந்துட 10ம் பறந்து போகும் என்பதை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவு இது. உண்மையில் பசி வந்திட 10ம் பறந்து போகும் என்பதற்காக பொருள்தான் என்ன? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்து போகும் என்று ஔவை நல்வழிப்பாடலிலே கூறுகின்றார். மானம், குலம், கல்வி, உடலழகு, அறிவுடைமை, கொடை வழங்கும் தன்மை, தவம் செய்யும் அறநெறி, உயர்வு பற்றிய எண்ணம், செயலாற்றத் தூண்டும் ஊக்கம், தேன் போல் பேசும் பெண்ணின் மீது ஆசைப்படுதல் போன்றிய 10ம் பசி வந்திட பறந்து போகும் என்கின்றார் ஔவை. ஒரு மனிதனுக்கு பசியெனும் நோய் வந்துவிட்டால் அவனிடம் உள்ள சிறந்த குணங்களாகிய அனைத்தும் காணாமல் போய்விடும். பசி கொடுமையை, அதனால் ஏற்படும் விளைவையும் இதைவிட சிறப்பாக சொல்ல ஔவையை தவிர வேறு யாராலும் முடியாது. தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள். நண்பரோடு பகிருங்கள். கனிவான உங்களின் விருப்பத்தை தெரிவியுங்கள்.